நம்ம தமிழ்நாட்டில் இப்போ கொஞ்ச நாளா போதைப் பொருட்களோட புழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம இதனால நிறைய உயிரிழப்புகளும் ஏற்படுது அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாமே எல்லா ஏரியாலையுமே கிடைக்குது அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம டாஸ்மாக் பிளாக்ல சரக்கு விற்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்பவுமே ஓப்பனா ரொம்பவுமே தைரியமா இந்த தமிழ்நாட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒருவர் பதநீர் இறக்குறதுக்காக பானை கட்டி வச்சிருந்ததை பார்த்து அவரை போலீசார் கூப்பிட்டு விசாரிச்சு மேலும் சில தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அந்த டைம்ல போலீஸ்க்கு அடிபட அந்த போலீஸ் தன்னோட கையில இருந்த அந்த துப்பாக்கியை எடுத்து ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு ஒருத்தரை சுடுறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல, அதுவும் மஃப்டில போய். ஸோ தென்காசியில் நடந்த இந்த சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம். கல் இறக்குறது அவ்வளோ பெரிய குற்றமா அப்படின்னு பல இடங்களில் பல கேள்விகள் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரியான எல்லா கருத்துக்களையுமே நாம் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானுமே ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். டிகோட் சோஷியல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. ஆங்கர் பாயிண்ட் டிசைன் ஸ்டுடியோ. நீங்க புதுசா ஸ்டார்ட் அப் பண்ணிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு பெரிய ஏஜென்சி, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை ஹையர் பண்ணி உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எங்களை மாதிரி ஃப்ரீலான்ஸ் டீம் எடுத்துக்கலாம். எங்ககிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு தேவைப்படுற எல்லா சர்வீசஸுமே இருக்குது. ஸோ இந்த சர்வீசஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் அப்பாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். அதே போல் நாங்கள் ஏஜென்சிக்குமே அவுட் சோர்சிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நியூவாக ஸ்டார்ட் பண்ண டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு அஃபோர்டபுள் பிரைஸ்ல கிராஃபிக் டிசைன்ல இருந்து வீடியோ எடிட்டிங்ல இருந்து வெப் டிசைனிங் இது போன்ற எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸும் நாங்க அஃபோர்டபுள் பிரைசஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட டீடைல்ஸ், போர்ட்ஃபோலியோ, அது மட்டும் இல்லாம கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க பிசினஸ்க்கு தேவைப்படுற சர்வீசஸை அஃபோர்டபுள் பிரைசஸ்ல எடுத்துக்கலாம். தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆலங்குளம் மருதம்புத்தூர் பகுதியை சேர்ந்தவர் தான் பெருமாள் சேட். இவரோட மகன் மணிகண்டன். இவர் விவசாய தொழில் பார்க்கிறாரு. அது மட்டும் இல்லாம பனையேற தொழிலுமே பார்த்துட்டு வர்றாரு. மேலும் இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகளும் இருக்காங்க. இதையடுத்து மருதம்புத்தூர் பகுதியில் கல் விற்பனை நடக்குது அப்படின்னு ஆலங்குளம் போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்க்கக்கூடிய எஸ்ஐ இசக்கி ராஜா, கண்டிப்பா இவரை பத்தி நிறைய பேர் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இவருக்கு அந்த ரகசிய தகவல் அப்படிங்கிறது வருது. சோசியல் மீடியால பயங்கர வைரலான ஆளு. ரவுடியோட அந்த குரூப்லயே அவங்களே போய் மிரட்டின ஆளு. அது மட்டும் இல்லாமல் சில வாய்ஸ் மெசேஜஸ் இதெல்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராகவும் இருந்திருக்காரு. மோட்டிவேஷனா இன்ஸ்பைரிங்காக நிறைய விஷயங்களும் சொல்லியிருக்காரு. படிப்பு சம்பந்தமாகட்டும், விளையாட்டு சம்பந்தமாகட்டும், எல்லாத்துக்குமே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அப்பேற்பட்ட இந்த எஸ்ஐ என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வீடியோவில் பார்ப்போம். இந்த எஸ்ஐ இசக்கி ராஜா அவருக்கு வந்து அந்த ரகசிய தகவலை அடிப்படையாக வச்சு இந்த மருதம்புத்தூர் பகுதியுள்ள மஃப்டியில் அவரோட சேர்த்து இன்னொரு 2 போலீஸ் நபர்களையுமே கூட்டிட்டு போறாரு. சோ அங்க ரவுண்ட்ஸ் போகலாம், அப்படி ஏதாவது கல் விற்பனைகள் நடக்குதா அப்படிங்கறத பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்குல இவங்க கிளம்பி அந்த மருதம்புத்தூர் பகுதிக்கு போயிருக்காங்க. இப்படியாக இந்த காட்டு பகுதியுள்ள போகும்போது பனை மரம் இருந்திருக்கு. அந்த பனை மரத்துல பானை கட்டி வச்சிருந்திருக்கு. சோ இது என்னன்னா பதநீர் இறக்கிறதுக்காகவும் பானை கட்டுவாங்க, அதே போல கல் இறக்கிறதுக்கும் பானை கட்டுவாங்க தான். ஒருவேளை இந்த பானை கட்டியிருக்காங்களே இந்த நபர் தான் கல் விற்பனை பண்றாங்களா அப்படின்ற ஒரு நோக்குல இந்த மரத்தோட உரிமையாளர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது பெருமாள் சேட். அவரையும் அவரோட மகனான இந்த மணிகண்டன், நான் ஆல்ரெடி சொன்ன அந்த நபர், இவங்க 2 பேரையுமே கூப்பிட்டு இந்த பானை எதுக்கு கட்டி வச்சிருக்கீங்க, எத்தனை நாளா இது பண்றீங்க, என்ன விஷயம் அப்படிங்கிறது எல்லாமே விசாரணையா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படியாக இவர் விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த மணிகண்டனோட சகோதரன் மும்பையில இருந்து வெக்கேஷனுக்காக வந்ததா சொல்லப்படுது. அவரும் அவரோட குடும்பத்தினரும் ஃபேமிலியா தோட்டத்துல குளிக்கிறதுக்காக போயிருக்காங்க. அப்ப தன்னோட அப்பாவையும் தன்னோட சகோதரனையும் போலீஸ் ஏன் விசாரிச்சுட்டு இருக்காங்க, என்ன பிரச்சனை தெரியலையா அப்படின்னு அவரும் கிட்ட போய் என்ன ஆச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது இந்த இசக்கி ராஜா அவர்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. வசை சொற்கள் சொல்லி திட்டியதாக சொல்லப்படுது. வசை சொற்கள் மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, அவங்களோட சாதி பெயரை சொல்லி திட்டியிருக்காரு இந்த எஸ்ஐ இசக்கி ராஜா. இப்படியாக திட்டிய பிறகு மணிகண்டனும் இந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை அடுத்து நீ அந்த பானையை இறக்கி கீழே எடுத்துட்டு வா, நான் பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு அங்கே நின்று
ரொம்ப அட்ராசிட்டி பண்ணியிருக்காரு. இதை அடுத்து இந்த மணிகண்டனும் வேற வழி இல்லாம அந்த பனைமரம் மேல ஏறி இருக்காரு. இந்த மணிகண்டன் மேல ஏறின போது இந்த மணிகண்டனோட தந்தைய இசகிராஜா அவர்கள் தாக்கியதாகவும் ஒரு இடத்துல சொல்லப்படுது. அதை பார்த்து மணிகண்டனோட சகோதரன் குடும்பம் குளிக்க வந்திருந்தாங்க சொல்லியிருந்தேன். மணிகண்டனோட சகோதரன் மகன் அவரு இந்த மாதிரிலாம் நீங்க ஏன் பேசுறீங்க, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லும் போது திருப்பியுமே இசகிராஜா அவர்கள் சாதி பெயரை சொல்லி உங்களால நான் மொத்தமா கூண்டு கட்ட கூட்டிட்டு போய் உள்ள வச்சிருவேன், உள்ள அரெஸ்ட் பண்ணி வச்சிருவேன், பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி மிரட்டி இருக்காரு. அது மட்டும் இல்லாம மேலும் அசிங்கமா பேசியிருக்காரு. சாதி பெயரை சொல்லி இவங்க ஒருத்தரையுமே அசிங்கமான வார்த்தைகள் சொல்லி திட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்கல. இது ஒரு ஸ்டேஜுக்கு மேல இந்த மணிகண்டனோட அண்ணன் மகனுக்கும் இந்த போலீசாருக்கும் வாக்குவாதம் முற்றியதுனால இந்த இசகிராஜா ஒரு கட்டையை எடுத்து அந்த பையனை விரட்டினதா சொல்லப்படுது. அப்படி விரட்டும் போது மணிகண்டன் பாதி மரம் ஏறி உடனே கீழே இறங்குறாரு. அப்படி பிடிக்கும் போது இருவருமே நிலை தடுமாறி வரப்புல விழுந்ததா சொல்லப்படுது. அப்படி வரப்புல விழுந்தப்ப இசகிராஜா அவர்கள் கையில வைத்திருந்த அந்த கட்டையை அவரோட தலையில அடிச்சதாகவும் அப்படி அவருக்கே அடிபட்டு ரத்தம் வழிந்ததை பார்த்த இந்த சாதி வெறியும் கொலை வெறியும் அதிகமான இசகிராஜா தன் கையில இருந்த துப்பாக்கியை எடுத்து மணிகண்டனை நோக்கி 4 முறை சுட்டிருக்காரு. அதுல கிட்டத்தட்ட 3 குண்டுகள் பாய்ந்ததா சொல்லப்படுது. ஒரு குண்டு அவங்களோட அண்ணன் மகள் அவங்களுக்கு ஜஸ்ட் மிஸ்ல போனதா அவங்க பேட்டி கொடுக்கும் போது நம்மளால பார்க்க முடியுது. சிறுவர்கள் அங்க இருந்திருக்காங்க. எப்படி ஒரு போலீஸ் அங்க போய் கன் எடுத்து ஷூட் பண்ற அளவுக்கு அதிகாரம் வந்தது, தைரியம் வந்தது, அதிகாரத்தை கொடுத்தது அப்படிங்கிறது தெரியல. இவங்க என்னவா மாத்த பார்த்திருக்காங்க அப்படின்னா, அங்க சட்டவிரோதமா கல் இறக்குனாங்க, அதை நான் கேட்க போனேன், மக்கள் என்ன அடிச்சிட்டாங்க, அதனால நான் எடுத்து சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி இதை மாத்துறதுக்காக தான் ஆரம்பத்தில் பார்த்துருக்கிறதா சொல்லப்படுது. பின் இங்க இருக்கக்கூடிய அங்கேயே இருந்து பார்த்த மக்களும் இந்த மணிகண்டனோட உறவினர்களும் அங்க நடந்த உண்மையை சொன்ன பிறகுதான் இவங்க 3 பேர் மேலையும், அதாவது இசகிராஜா அவர்கள் கூட வந்த 2 போலீஸ் அவங்க அப்பயே ஓடிட்டாங்க. இவர் கன் எடுத்து சுட்ட உடனே அவங்க 2 பேர் தெரிச்சு ஓடிட்டாங்க. ஆனாலும் அவங்க மேலையும் வழக்கு பதிவு அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கிறதா ஊடகங்கள்ல பார்க்க முடியுது. சரி, இந்த மணிகண்டன் மேல இவ்வளவு கொலைவரி ஏன் இவர் இந்த மாதிரி கன் ஷூட் பண்ணணும்? இவருக்கு இதுக்கு முன்னாடி கிரைம் பேக்ரவுண்ட் ஏதாவது இருக்கா, குற்ற பின்னணி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா எந்தவித குற்ற பின்னணியும் இல்லை. அவர் உண்டு, அவர் வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த மணிகண்டன். நான் இன்ட்ரோல ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி எல்லா இடங்கள்லையுமே கஞ்சா, சாராயம், மது அப்படிங்கிறது சட்டவிரோதமா விற்கப்படுது. மது என்னப்பா சட்டவிரோதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு கொடுக்கப்பட்ட டைமை தாண்டி வித்தா இல்ல அதுக்கு முன்னாடியே ஓபன் பண்ணி வித்தா அதுவுமே சட்டவிரோதம் தானே. அப்படியாக விற்கிறதெல்லாம், ஓபனா விற்கிறதெல்லாம் போலீசார் கண்ணுக்கு தெரியல. ஆனா கல் இறக்குறது இவ்வளவு பெரிய குத்தமா, அது துப்பாக்கி சூடு நடத்துற அளவுக்கு பெரிய குத்தமா அப்படிங்கிற கேள்விகள் பல சோசியல் மீடியால எழுந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியால நம்ம இன்னொரு விஷயமும் பார்த்திருந்தோம். போலீஸ் இனிமே உயர் அதிகாரிகளோட அனுமதி இல்லாம லத்தியவே எடுக்கக்கூடாது அப்படின்னு. அப்படி ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் டிஜிபி போட்டதுக்கு பின்னாடியுமே அவரோட ரூலுக்கு கட்டுப்படாம துப்பாக்கி எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஏதோ ஒரு தீவிரவாதியை பிடிக்கிறதுக்காக போனாங்க, அதனால துப்பாக்கி எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா ஒரு ரகசிய தகவல் அது உண்மையா அப்படிங்கிறதே தெரியல. அப்படியாக இருக்கும்போது உண்மைத்தன்மையை ஆராயாம அதற்குள்ளாக இங்க போயிட்டு இவங்களை விசாரிக்கிறது மட்டும் இல்லாம அவங்கள அசிங்கமா பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? காவல்துறையில இருக்கிறோம், நாம போலீஸா இருக்கிறோம், யாரை வேணா என்ன வேணா பேசலாம், யாரை வேணா அசிங்கமா பேசலாம், யாரை வேணா அரெஸ்ட் பண்ணலாம், யாரை வேணா கஸ்டடியில கூட்டு போய் வச்சு கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி யார் அதிகாரம் கொடுத்தது இவங்களுக்கு? பல நல்ல போலீஸ் அதிகாரிகள் இருக்கிற இந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி செய்யக்கூடிய சில ஆட்களால அந்த டிபார்ட்மெண்டோட பேரு கெட்டு போகுது. நான் எல்லா வீடியோலையுமே சொல்றேன். ஆனா இங்க எதுவுமே மாறுற மாதிரியே தெரியல. சோ இதை அடுத்து அடிபட்டு இருந்த 2 பேர், மணிகண்டன், இசகிராஜா, இவங்க இருவரையுமே ஊர் மக்களும் இந்த மணிகண்டனோட உறவினர்களும் சேர்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து சிகிச்சை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இசகிராஜா மற்றும் அவர் கூட வந்த 2 போலீசார் மீதும் கொலை முயற்சி, கடுமையான காயம் ஏற்படுத்துதல், இந்த பிரிவின் கீழெல்லாம் வழக்கு பதியப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் நம்மளால பார்க்க முடியுது. இவங்க அந்த தப்பு மட்டும் தான் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டா அது மட்டும் கிடையாது. சாதி பெயரை சொல்லி அசிங்கமா திட்டிருக்காங்களே, அப்ப அதுக்குண்டான பிரிவும் சேர்க்கப்பட்டிருக்கும். அப்படி சேர்க்கப்படல அப்படின்னா அதன் அடிப்படையிலும் அந்த பிரிவுமே சேர்க்கப்படணும். மேலும் இந்த எஸ்ஐ இசகிராஜாவை சஸ்பெண்டும் பண்ணியிருக்காங்க, பணியிடை நீக்கம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் போதாது, இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு இவரோட சம்பளம் என்ன வருதோ அது இவங்களோட குடும்பத்துக்கு போகாம டைரக்டா அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு போற மாதிரி செய்யணும். மாசம் மாசம் பணையேறும் தொழிலாளி
காலில் குண்டு வாங்கி இனிமே எப்படி பனை ஏறுவார்? சரி, இப்போ இறக்குன அந்த பானையில கல் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. இப்போ அதே துப்பாக்கி சூட இசக்கிராஜா அவர்கள் மேல பண்ணலாமா? என்ன வேணா பண்ணலாம், நம்மள யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு தோனியில இருந்த 9 பேருமே தூக்குல தொங்க விட போறாங்க. அப்பேற்பட்ட தீர்ப்பு வந்தது எல்லாம் வரவேற்றுட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற டைம்ல மறுபடியும் இன்னொரு போலீஸ் அதிகாரி, அதுவும் ஒரு நல்ல பெயர் வாங்கின சோசியல் மீடியாவில் நல்ல இடத்துல இருந்த ஒரு அதிகாரி தான். ஆனால் அவர் மேலேயுமே ஸ்டேஷனில் ஹியூமன் ரைட்ஸுக்கு எதிராக அடிக்கிறது, உதைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணியிருக்கிறதா இப்போ பல விஷயங்கள் வெளியே வந்துகிட்டு இருக்கு. அதனால தான் பல இடங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆனதாகவும் சொல்லப்படுது. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான வழக்கில் வர அந்த தீர்ப்பை பார்த்து கண்டிப்பாக மாறுவாங்க, மனம் திருந்துவாங்க அப்படின்னு பார்த்தா அதுவுமே நடக்கலையேங்க. அப்போ இவங்களுக்கு என்னதான் முடிவு, இந்த மாதிரியான அராஜகத்துக்கு என்னதான் முடிவு அப்படிங்கிறது கேள்விகளா பல இடங்கள்ல எழுப்பப்பட்டு வருது. சாதி மத பேதம் இல்லாம எல்லோருமே ஒன்று, குற்றம் செய்தா எல்லோருக்குமே ஒரே தண்டனை தான், சட்டத்திற்கு முன்னாடி எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படின்னு எடுத்து மக்களுக்கு சொல்லி அவங்களுக்குள்ள இந்த மாதிரியான ஜாதி சண்டைகள் ஏதாவது வந்தால் அவங்கள சமாதானம் செய்யணும், அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்படி பண்ண வேண்டிய போலீஸாரு சாதி பெயரை சொல்லி அசிங்கமாக திட்டுறது, சின்ன குழந்தைகள் இருந்திருக்காங்க அங்க, அவங்க முன்னாடி அசிங்கமா பேசுறது அப்படிங்கிறது நிஜமாவே ஏற்கக்கூடிய விஷயமா இல்ல, மிகவுமே வெட்கப்பட வேண்டிய கேவலமான விஷயமா இருக்கு. எவனோ ஒருத்தன் அவன் சொன்ன இன்ஃபர்மேஷன் உண்மையா அப்படிங்கிறது கூட தெரியல, அந்த பானையில கல் இருக்கா அப்படிங்கிறதும் போய் கண்டுபிடிக்கல. ஆனா அதற்குள்ள ஏன் திட்டணும், ஏன் அசிங்கமா திட்டணும்? மக்களை பாதுகாக்க வேண்டியவருக்கு மக்களை திட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அது மட்டும் இல்லாம சோதனை செய்யறதுக்கு மஃப்டில வந்தபோது துப்பாக்கி எதுக்கு எடுத்து வரணும்? தீவிரவாதிகளை பிடிக்க போறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அங்க ஒரு செக்கிங்காக தான் போறாங்க, ஒரு சர்ச்சிங்காக போறாங்க அப்படின்னும் போது துப்பாக்கி தேவையே இல்லையா அந்த இடத்துல? சாதாரண மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதிக்கு ஒரு செக்கிங்காக போறாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல துப்பாக்கி தேவை கிடையாது. நிறைய பேருக்கு ஒரு எக்ஸாம்பிளா, ஒரு ரோல் மாடலா இருந்து, அது மட்டும் இல்லாமல் பல மோட்டிவேஷனல், இன்ஸ்பிரேஷனல் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பசங்களுக்கு, மாணவிகளுக்கு சொல்றது, எக்ஸாம் பத்தி சொல்றது, ஃபிட்னஸ் பத்தி சொல்றது, ஒலிம்பிக் பத்தி சொல்றது, விளையாட்டு பத்தி சொல்றது, எல்லா விஷயத்திலுமே எப்படி இருக்கணும் அப்படின்னு பல விஷயங்கள் பேசி பல அவார்டும் கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருவர் சாதி வெறியில சாதி பெயரை சொல்லி திட்டக்கூடிய ஒரு நபரா இருக்காரு. அதுவும் சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கிற அந்த இடத்துல அசிங்கமா அவங்கள திட்டுறது, அவங்க முன்னாடி இவங்கள திட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்படும் ரொம்பவுமே அதிர்ச்சியா இருக்கு. அப்போ எல்லோரும் சொல்ற மாதிரி திரைக்கு முன்னாடி ஒரு முகமும் திரைக்கு பின்னாடி வேற முகமும் தான் இருக்கும் போல அப்படின்னு தான் இந்த வழக்கை பார்க்கும்போது தோணுது. எந்த சாதியை பத்தி கேவலமா பேசியிருக்காரோ, அசிங்கமா பேசியிருக்காரோ, அதே சாதியின மக்கள் தான் இவரை கூட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்படி சேர்க்கல அப்படின்னா ரத்தப்போக்கு அதிகமாகி உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். ஆனா இந்த மக்கள் அதெல்லாம் பார்க்காம கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. இப்போ இந்த சாதியினர் என்னை கொண்டு போய் சேர்த்து உயிர் காப்பாத்திட்டாங்க, அதனால எனக்கு இந்த உயிர் வேணாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? மேலும் ரீசெண்டா தமிழ்நாட்டில் நம்ம பார்க்க முடியுது, பல இடங்கள்ல கஞ்சா புழக்கம், அதை அடிச்சுட்டு வந்துட்டு அருவா வச்சுக்கிட்டு தேவையில்லாத வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிற பல பேரை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பல பேர் கைது ஆகுறாங்க, அது இல்லைன்னு சொல்லலை. ஆனா அந்த புழக்கத்தை ஸ்டாப் பண்ணியிருக்காங்களா? இது வரைக்கும் ஒரு கஞ்சா வியாபாரியை நாங்கள் சுட்டு பிடித்தோம் கிடையாது, அப்படி ஒரு செய்தி கேள்விப்பட்டது கிடையாது. சரி, சாராயம் விற்றவனை நாங்கள் சுட்டு பிடித்தோம், பெரிதளவில் கேள்விப்பட்டது கிடையாது. மது பிளாக்ல வித்தான், அதனால நாங்கள் சுட்டு பிடிச்சோம், கேள்விப்பட்டது கிடையாது. இப்படியாக இருக்கும்போது சட்டத்துக்கு விரோதமா செயல்படக்கூடிய இந்த நபர்கள்லாம் ரொம்ப ஃப்ரீயா விற்கிறாங்க, ரொம்ப ஃப்ரீயா செயல்படுறாங்க. ஆனா அவங்களெல்லாம் போலீஸ் சுடுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இங்க கல் இறக்குனாங்க அப்படிங்கிற ஒரு ரகசிய தகவல், ஆனா அதற்கே துப்பாக்கி சூடா அப்படின்னு இந்த மாதிரி சரமாரி கேள்விகள் சோசியல் மீடியாவில் எழுந்துட்டு இருக்கு. கஞ்சா, மது, சாராயம் இதெல்லாமே புழக்கத்துல ரொம்ப ஈஸியா வந்துகிட்டு இருக்கு. தமிழனோட பாரம்பரிய பானம் பதநீர், கல், இதெல்லாம் குடிக்க கூடாது, குடிச்சா தவறு அப்படின்னு சொல்றது, குடிச்சா தவறு, அதற்கு ஏன் தடை அப்படிங்கிறதே புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மது குடிச்சு இறந்தவர்கள் இருக்காங்க, கஞ்சா அடிச்சு இறந்தவர்கள் இருக்காங்க, சாராயம் குடிச்சு இறந்தவர்கள் கூட இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் லீகலா இருக்கு. ஆனா தமிழனோட பாரம்பரிய பானம் கல் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது அந்த கல்லை தடை விதிக்க வேண்டிய காரணம் என்ன அப்படிங்கிறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியல. ஆனா நம்மளோட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, இந்த இடத்துலலாம் லீகலா இருக்கும்போது மக்கள் மேல அவங்களுக்கு இல்லாத அக்கறை தமிழ்நாடு அரசுக்கு அக்கறை இருக்கிறதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, எல்லோருமே ஆரோக்கியமா ஆயிட்டாங்க அப்படின்னா, மெடிக்கல் மாஃபியா ரொம்ப அடி வாங்கும், டாஸ்மாக் ரொம்ப அடி வாங்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட
பல இடங்கள்ல தகவல்களா பார்க்க முடியுது. இந்த ஒரு ரீசனால தான் தமிழன் கண்டுபிடிச்ச இந்த அரிய வகை பானத்தை பேன் பண்றாங்க, தடை பண்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லயுமே எழுந்திருக்கு. இப்ப ஏன்னா கள்ளு குடிச்சு இறந்தவனே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது அதற்கு தடை ஏன் அப்படிங்கிற கேள்விகள் இப்ப எழுந்துட்டு இருக்கு. அப்படி இந்த கல் உடல் நலத்திற்கு தீங்கு, இந்த கல்லை குடிச்சா இறந்துருவீங்க, இந்த கல்லுனால உடலுக்கு உபாதைகள் வரும் அப்படின்னா எதை அருந்தி எதை எடுத்து இறக்குறாங்களோ மக்கள் அதை தானே தடை செஞ்சிருக்கணும். அப்படி பார்த்தா சாராயம், மது, கஞ்சா இந்த புழக்கம் எல்லாம் கட்டுப்பாட்டில் இருக்கணுமே. இதெல்லாம் கட்டுப்பாட்டில் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் நீங்களே சொல்லுங்க, உங்க ஏரியாவில் இந்த மாதிரியான எந்தவித புழக்கமே இல்லையா அப்படிங்கிறத. அப்போ தடை செய்ய வேண்டியது எது, ஆனால் தடை செஞ்சிருக்கிறது எது அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. மேலும் இந்த வழக்கில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 3 போலீசார் மீதுமே நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கணும். அது கடுமையான நடவடிக்கையா இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த கல் ஏன் தடையில இருக்கு, ஏன் தடை செய்யணும், உயிருக்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய பல பொருட்கள் இங்க புழக்கத்தில் இருக்கும்போது உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுற தமிழனோட அரிய வகை பண்பாட்டு பானம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கல் ஏன் தடை விதிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் பேசணும். இதற்கான தீர்வுமே கொண்டு வரப்படணும் அப்படிங்கிறது தான் பல பேரோட கருத்தா இருக்கு. மேலும் இந்த தடைகளும் சீக்கிரமே நீங்கும் அப்படிங்கிறத நம்புவோம். இந்த மாதிரி விதியை மீறி செயல்பட்டுக்கிட்டு இருக்க போலீஸ் அதிகாரிகள் மேல கடுமையான தகுந்த தண்டனைகள், தகுந்த நடவடிக்கைகள் அப்படிங்கிறது எடுத்தா மட்டும்தான் அடுத்த போலீஸ் அதிகாரிகள் கரெக்டா பொறுப்பா அவங்களோட வேலையை மட்டும் கரெக்டா பார்ப்பாங்க. இந்த சாத்தான்குளம் வழக்கில் நீதிபதி முத்துக்குமரன் அவர்களே இதை தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இப்போ நான் மரண தண்டனை கொடுக்கல அப்படின்னா அடுத்த போலீசாருக்கு இது அச்சத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது. ஸோ அதே கான்செப்ட் தான், உரிய கடுமையான தண்டனைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிறதும் நம்புவோம். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 3 போலீசாரோட அவங்களோட சம்பளம், சலுகைகள் எல்லாமே இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வந்தாலுமே ரொம்பவுமே நல்லா இருக்கும். அதெல்லாமே ரொம்ப போர்க்கால அடிப்படையில் அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படணும். அப்படி எடுக்கப்பட்டால் ரொம்பவுமே நல்லா இருக்கும். அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ரொம்பவுமே உதவிகரமா இருக்கும். நாம லாஸ்டா பேசியிருந்த வீடியோவில் கூட இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காது, இனிமே எல்லாருமே மாறுவாங்க அப்படின்னு தான் பேசியிருந்தோம். ஆனால் இந்த மாதிரியான சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் பார்க்கும்போது என்ன சொல்றது அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பா இது எல்லாமே குறையும் அப்படிங்கிறத எப்பவும் போல நம்புவோம். மேலும் இந்த வழக்கில் வர அப்டேட் எல்லாமே கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். மேலும் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட களத்துல தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அந்த நபர்கள் அவங்களுக்கு துணை நிற்கிறாங்க. இதே போல எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் துணை நிற்கணும். இது மாதிரி மக்கள் பிரச்சனைக்கு துணை நிற்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே தேவை. அதுதான் எல்லோருமே எதிர்பார்க்குறாங்க. தயவு செஞ்சு இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு என்ன தேவையோ அதையுமே பூர்த்தி பண்ணி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்திற்கு தேவையான அந்த நீதியையுமே பெற்றுத்தரணும். கண்டிப்பா இதெல்லாமே சீக்கிரமா நடக்கும் அப்படிங்கிறத நம்புவோம். களத்துல உடனே இந்த குடும்பத்திற்கு சப்போர்ட் பண்ற இந்த நாம் தமிழர் கட்சியினரை ரொம்பவுமே பாராட்டுறேன். இதே போல எல்லோருமே செயல்படணும் அப்படிங்கிறதும் வேண்டிக்கிறேன். மேலும் இந்த வழக்கில் வர அப்டேட்டை கண்டிப்பா நான் அப்டேட் பண்றேன். அந்த அப்டேட்ல நீங்க தவறாம மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம அந்த பெல் ஐக்கானுமே ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷன்ஸா வரும். மேலும் இந்த வழக்கை பத்தி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வழக்கை பத்தின உங்களோட கருத்துக்களையுமே கமெண்ட் பாக்ஸ்ல டிராப் பண்ணுங்க. கண்டிப்பா நான் எல்லாரோட கமெண்ட்ஸுமே படிக்கிறேன். மேலும் பல டாபிக்ஸ் இது போல நம்ம பார்க்க இருக்கிறோம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. நன்றி.